ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் ஒடலிஷியஸ். இன்னைக்கு நாம ஒரு ஃபெஸ்டிவல் ஸ்பெஷல் வீடியோ, அதாவது ராமநவமி ஸ்பெஷல் மீல் ப்ரெப் அண்ட் குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிட்ஸ் ரூம்லேருந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா எங்களுக்கு பால்கனிலேருந்து ஒரு வேப்ப மரம் இருக்குதுங்க. அந்த வேப்ப மர காற்றுல காலையில் போய் நின்னா மனசுக்கு அவ்வளோ அமைதியாக இருக்கும். எதுக்காக இன்றைக்கி நான் இதுக்கிட்ட வந்தேன் அப்படின்னாக்கா, அந்த வேப்பம்பூக்காக தாங்க. அந்த வேப்பம்பூ பார்க்கும்போது என்ன தெரியல, மனசுக்கு ஒரு ஒரு இதமானது ஒரு நிம்மதி கிடைக்கும் எப்போவுமே எனக்கு. அண்ட் அதுவும் ராமநவமியில் நம்ம பானகத்தில் வேப்பம்பூ சேர்க்காம செய்ய மாட்டோம். ஸோ ஒரு கொத்து வேப்பம்பூ மட்டும் எடுத்துக்கிட்டேங்க. ஸோ மீல் ப்ரெப் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, இன்றைக்கி நான் வந்து எலுமிச்சம்பழம் சாதம் பண்ண போகிறேன். ஸோ அந்த எலுமிச்சம்பழம் சாதத்துக்கு வந்து பொட்டேட்டோ ஃப்ரை சைட் டிஷ் யோசித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து எப்பயுமே வந்து இந்த ஆந்திரா சைடில் பானகம் பப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ராமநவமிக்கு. அதாவது இந்த பாசிப்பருப்பு இருக்கு இல்லைங்களா, அதுவும் வெள்ளரிக்காய் மாங்காய் போட்ட ஒரு சாலட் மாதிரி பண்ணிவிட்டு, அப்புறம் அன்றைக்கி கண்டிப்பாக வந்து பானகம் செய்வாங்க. அதனால் பானகம் வந்து அதுக்கான அந்த வெல்லம் வந்து கரைச்சி பானகம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அது கூட இன்னும் சேர்க்க வேண்டிய அந்த கார்னிஷிங்காக தான் அந்த வேப்பம்பூ, மாங்காய் அதெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சாச்சுங்க. ஸோ இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்கனாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சமையல் செய்யும்போது நம்மளுக்கு அந்த புத்துணர்ச்சி வந்துடும். அண்ட் வந்து அது தவிர இன்றைக்கி பண்டிகைக்கு வந்து என்னோடய டாட்டர் அம்மா நான் உருளி வந்து டெக்கரேட் பண்ணணும், எனக்கு கொஞ்சம் நீங்கள் ஃப்ளவர்ஸ் ஆர்டர் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டதுனால இந்த பர்பிள் கலர் சாமந்தி, அப்புறம் வந்து பட்டன் ரோஸ், அப்புறம் வந்து இந்த வெள்ளை சாமந்தி, அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் சாமந்தி இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து எதுக்கும் இருக்கட்டுமேன்னு ஹெல்த் கோஷன்ட்டுக்காக வந்து இந்த செவ்வாழை அதுவும் வந்து வாங்கி வச்சுட்டேங்க. ஸோ கொஞ்சம் இன்றைக்கி டைம் இருக்குது, நமக்கு லீவ் அப்படின்றதுனால சாதம் வடிக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டேங்க நான். குக்கரில் என்ன தான் நம்ம வந்து செஞ்சாலும் வடித்து எடுக்கிற மாதிரி வராது. வெரைட்டி ரைஸ், இந்த லெமன் ரைஸு, டொமேட்டோ ரைஸ், தேங்காய் சாதம் எல்லாம் பண்ணும்போது. இப்போ சாதம் பார்த்திங்கன்னா நல்ல புல்லான்னு வெந்து வந்துருச்சுங்க. 2 கப் அரிசி போட்டு வேக வச்சுட்டேன். இப்போ பார்த்தோன்னா இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இதுக்கு வந்து நம்மளுக்கு கை துணி தேவையில்லை. அந்த ஹோல்டரை கரெக்டாக ஹோல்டு பண்ணி வடித்தோம்னாலே சாதம் நம்மளுக்கு வடித்து எடுத்துடலாம். அதுக்கு ஒரு பாத்திரமும் வந்து ரெடியாக வச்சுட்டேன் பக்கத்தில். இப்போ அந்த சாதம் வடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அடுத்த ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம போயிடலாம். ஸோ அந்த ஹோல்டரை கரெக்டாக ஹோல்டு பண்ணி ரெண்டும் அந்த பாத்திரத்தினுடைய சென்டரை நோக்கி அழுத்தி பிடிக்கணும். நம்ம பிடிச்சிட்டு வடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிடும். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, அந்த பொட்டேட்டோஸ் எல்லாம் எடுத்து கரெக்டாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. ஸோ பொட்டேட்டோ மட்டும் எப்போவுமே வந்து நம்ம சுடு தண்ணியில் ஒரு அரை வேக்காடு வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வறுத்தோம்னா நல்லா முறுமுறுன்னு வரும், டேஸ்டியாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு சாப்பிடும்போது. ஸோ வெந்நீரில் அந்த பொட்டேட்டோஸ் எல்லாம் வந்து அரை வேக்காடு வேகட்டோன்னு வச்சாச்சுங்க. இப்போ அடுத்தது இந்த ஊற வச்ச பாசிப்பருப்பு சாலடுக்கு 1 டீஸ்பூன் சால்ட்டு, அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் மாங்காய், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணாலே அந்த சாலடு ரொம்பவுமே நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் டேஸ்டியாகவும் இருக்கும். அந்த நடுவில் வெள்ளரிக்காவும் மாங்காவும் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குங்க. வேணும்னா இது கூட நம்ம வந்து கொஞ்சம் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துக்கலாம். பட் வீட்டில் குழந்தைங்க நடுவில் கடுகும் கருவேப்பிலையும் மாட்டினானாக்கா வேண்டாம்மா எதுக்கு இது போடுறீங்க அப்படின்னு சொல்கிறதுனால நான் இன்றைக்கி இந்த சாலடை அப்படியே விட்டுட்டேங்க. ஸோ அடுத்தது பார்த்தோன்னா, இப்போ நம்ம அந்த அரைவேக்காடுக்காக போட்டிருந்த அந்த உருளைக்கிழங்கு வந்து வெந்துடுச்சா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக வெந்துடுச்சுங்க. இப்போ இதில் இருக்கிற இந்த தண்ணியில் நம்ம வடித்து எடுத்துகிட்டு கரெக்டாக போட்டுட்டு ஃப்ரை பண்ணிட்டோம்னா சரியாக இருக்கும். ஸோ ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு, அந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடான உடனே அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் நம்ம போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்ட உடனே அடுப்பு வந்து அணைச்சிடணுங்க. அது ரொம்ப முக்கியமானது ஒரு ஸ்டெப் அது. இல்லைன்னா மிளகாத்தூள் வந்து தீஞ்சு போயிடும். ஸோ இந்த சூட்டுக்கே வந்து அந்த எண்ணெயில் அந்த மிளகாத்தூள் நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம தண்ணி பிரித்து எடுத்து வேக வச்சுருக்கிற அந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் அதில் சேர்த்துட்டு, அது கூட தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு. அந்த வதங்கின மிளகாத்தூளோடவே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடணுங்க. ஸோ இது மிக்ஸ் பண்ணும்பொழுது எல்லா பொட்டேட்டோஸ்க்கும் அது அந்த மிளகாத்தூள் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சான்னு நம்ம ஒரு தரம் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, திருப்பி நம்ம அடுப்பு சிம்மில் ஆன் பண்ணிக்கணும். சிம்மில் ஆன் பண்ணோன்னா அந்த மிதமான சூட்டில் அந்த எண்ணெய், அந்த மிளகாத்தூள், சால்ட்டு எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி கரெக்டாக பொட்டேட்டோஸ் வந்து நல்லா மொறுமொறுன்னு ஃப்ரை ஆகிட்டு வந்துடும்.
வேணும்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ பொட்டேட்டோஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ அடுத்தது பார்த்தோன்னா நம்ம அரிசி அந்த வடித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது இப்போ பார்த்தோன்னா பாருங்கள், என்ன தான் சொல்லுங்க 1000 தான் குக்கரில் நம்ம சாதம் வடித்தாலும் இந்த கஞ்சி வடித்து எடுத்து வரக்கூடிய அந்த அரிசி இருக்குது பாருங்கள், அந்த பொல்ல பொல்லன்னு இருக்குது, அதை பார்க்கும்பொழுதே மனசுக்கு நம்மளுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இப்போ இந்த அரிசிக்கு வந்து நம்ம இந்த அரிசி சாதத்துக்கு வந்து நம்ம இப்போது லெமன் ரைஸ் அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ரெடி பண்ணுறது பார்க்க. லெமன் ரைஸ்க்கு நம்ம எப்போவுமே எலுமிச்சம்பழம் சாறு சாதத்தோடு மிக்ஸ் பண்ணிடுறது என்றைக்குமே நல்லா இருக்குங்க. ஏன்னாக்கா நம்ம சுட சுட அந்த கடாயில் லெமன் ஊற்றினோன்னா அது கசக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ அடுத்தது ஒரு பெரிய பேன் ஒன்று எடுத்துக்கலாம். இந்த பேன்லேயே நான் ரைஸ் மிக்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்றதுனால நல்ல ஒரு அகலமான கடாய் தான் எடுத்திருக்கேன் இதுக்கு. ஸோ அதில் அகைன் ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம எண்ணெய் சமையல் எண்ணெய் ஊற்றிட்டு அது நல்லா சூடாகி வந்த உடனே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு வந்து பொரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸோ கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். இது பேன் நான் பெரிய பேனாக எடுத்திருக்கேன் அப்படின்றதுனால சீக்கிரம் சூடாகிட்டு எல்லாம் கரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த வேலை எல்லாமே நான் சிம்மில் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஆட் பண்ணது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கான சின்ன சின்னதாக துண்டாக நறுக்கி வச்சுன்னா இஞ்சி. அந்த இஞ்சி வந்து அந்த எண்ணெயில் வதங்கி வரும்போது அந்த எலுமிச்சை சாதத்துக்குமே ஒரு தனியான ஒரு டேஸ்ட்டு வரும். இப்போ அது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற 3 பெரிய சைஸு பச்சை மிளகாயை ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி ஒரு சின்ன பிடி அளவுக்கான கருவேப்பிலை, காஞ்ச கருவேப்பிலை போட்டிருக்கேங்க. இப்போ இது எல்லாமே அடி பிடிக்காமல் நம்ம எல்லாத்தையும் வந்து கிளறி கொடுக்கணும். ஃப்ரெஷ் கருவேப்பிலை இருந்தால் சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி நான் கருவேப்பிலை ஆர்டர் பண்ண மறந்துட்டேன், அதனால இருந்த கருவேப்பிலை வச்சு நான் மேனேஜ் பண்ணிட்டேன். அண்ட் இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடணும். மஞ்சத்தூள் போட்ட உடனே நம்ம என்ன பண்ணணும்னா அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடணும், இல்லைன்னா அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது கூட என்ன பண்ணுறேன்னா தேவைக்கேற்ற உப்பு, இது கூட நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதம், அந்த சாதத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னாக்கா, ஸோ நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சாதத்து கூடவே நான் வந்து எலுமிச்சைப்பழம் சாறு வந்து கலந்துட்டேன். ஏன்னா எலுமிச்சைப்பழம் சாறு சூடோடு போட்டோம் அப்படின்னா கசந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இந்த ரைஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நம்மளோட லெமன் ரைஸும் ரெடி ஆகிடும். இது வடித்து எடுத்ததுனால நம்ம வந்து கலக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா சாதம் உடையாமல் நல்ல பொல்ல பொல்லன்னு வருங்க. என் வீட்டில் என் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக வந்ததுன்னா தான் சாப்பிடுவாங்க. ரசம் சாதத்துக்குமே அப்படி தான் கேட்பாங்க, அம்மா ஒட்டாமல் கேக் மாதிரி இல்லாமல் நல்லா தனித்தனியாக இருக்கிற மாதிரி பண்ணுங்கம்மா ரைஸு அப்படின்னு தான் சொல்லுவாங்க குழந்தைங்க. அவங்க கேட்குறதுக்கு ஏற்றபடி செய்கிறத விட என்னங்க பெரிய சந்தோஷம் இருக்க போகுது நமக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கலந்து முடிச்சிட்டேங்க. கலந்துட்டோன்னே இப்போ இந்த ரைஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ அடுத்தது பார்த்தோம்னாக்கா நம்ம பானகம் ரெடி பண்ணணும். ஸோ பானகத்துக்கு வந்து கொஞ்சம் இஞ்சி, அப்புறம் வந்து மாங்காய், அதுக்கப்புறம் வேப்பம்பூ, இது எல்லாத்தையுமே வந்து தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சொன்ன மாதிரி ஏற்கனவே நான் வெல்லம் கரைச்சி நான் தண்ணி ரெடி பண்ணிட்டேன்றதுனால அந்த வெல்லம் தண்ணியில், அதாவது பானகத்தில் மாங்காய் அண்ட் அதுக்கப்புறமா வந்து அந்த நறுக்கி வச்ச சின்ன சின்ன துண்டு இஞ்சி, அது கொஞ்சம் கசக்கி போட்டுட்டோன்னா அந்த ரசம் கொஞ்சம் இறங்கிடும் நம்மளுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து வேப்பம்பூ, அந்த வேப்பம்பூ மட்டும் என்னன்னு தெரியல, அதை பார்க்கும்போதே எனக்கு ஒரு தனி சந்தோஷம் ஒன்று வரும். ஸோ அந்த வேப்பம்பூவும் இப்போ எடுத்து நம்ம வந்து பானகத்தில் மிக்ஸ் பண்ணிடலாங்க. அவ்வளோதான், முக்கியமான இன்க்ரீடியன்ட் ஃபார் ராமநவமி ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ பார்த்தோம்னாக்கா காலையிலேருந்து பண்ண அந்த இன்க்ரீடியன்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா பானகம், அப்புறம் வந்து சாலடு, பாசிப்பருப்பு சாலடு, வெள்ளரிக்காய் மாங்காய் போட்ட பாசிப்பருப்பு சாலடு, அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் சாதம், அப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை. ஸோ ரெடி. ஸோ ராமநவமி மீல் ப்ரெப் ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஸோ காலையில் நான் சொன்ன மாதிரி என் டாட்டர் வந்து உருளி வந்து அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தா. 4 கலரில் ஃப்ளவர்ஸ் வாங்கியிருந்தேன், பட் அவள் ஒயிட் சாமந்தியும் ரெட் கலர் ரோஸ் பட்டன் ரோஸும் வச்சு அழகாக உருளி டெக்கரேட் பண்ணிட்டாள். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த முறை சந்திக்கும் போது இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேங்க. அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாகாஸ் ஓடெலிஷியஸ்.